சூப்பர்ண்ணா ஏமா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் அப்பா தான் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். விக்கெட் கீப்பர் அண்ணன் போயிட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாருங்கள் லாங்கில் காட்டுறேன். அப்புறம் பவுலிங்கில் பிரதீப் இருக்கார். வாங்க பந்தை வீச வந்துட்டான். வந்தீங்கன்னா பிரதீப் வந்துட்டார். ஓகே காலால் தடுத்து இந்த பக்கம் நாக் ஸ்ட்ரைக்கில் தள்ளி விட்டுருக்காரு. இப்போ எடுத்து விடுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க வரப்பா. நம்ம பிரதி பார்த்திங்கன்னா காலு கையிலாம் விளாட்றாரு பாலை வச்சு. ஓகே இப்போ தஸ்வின் அண்ணா பார்த்திங்கன்னா பவுலிங் வந்திருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முதல் பாலை வீச வந்துட்டார். ஓகே டொக்கு வச்சுருக்காரு. பிரஜித் பார்த்திங்கன்னா காலையே தான் விளாட்றாரு. ஓகே பிரஜித் எடுத்துட்டாரு. இரண்டாவது பால் போட்டிருக்கிறார். இரண்டாவது பந்து பவுண்ட்ரி போய் இருக்கிறது. பால் உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. பால் அங்கே போயிருக்கு. பால் எடுக்கும் போது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. ஓகே எடுத்து போட்டார். பிடிச்சிட்டாங்க. ஓகே அடுத்த பாலை போட வராங்க. ஓகே சரி. நாலாவது பந்தை போட வருகிறார் தஸ்வின். டிஃபென்ஸ் ஆடி இருக்கிறார். ஐந்தாவது பந்தை போட வருகிறார். ஓகே சூப்பர் ஷாட், ஆனால் ஃபீல்ட் செய்யப்பட்டது. ஓகே டிஃபென்ஸ் இந்த ஓவரை ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். நோ ரனில் சென்று விட்டது. பிரஜித் என்கிறவர் சீன் காட்டியிருக்கிறார். பாருங்கள், பார்த்தீங்களா எப்படி சீன் காட்டுறார். அடுத்த ஓவர் அமன் போட வருகிறார். சூப்பராக போட்டிருக்கார். இரண்டாவது பந்தை போட வருகிறார். இரண்டாவது பந்தை கேட்சுக்கு போயிடுனது. மூன்றாவது பந்து டிஃபென்ஸ் ஆடி இருக்கிறார். ஐந்தாவது பந்து. ஓ நைஸ் பால், நைஸ் பால். பிரஜித் என்கிறவர் ரொம்ப சீன் காட்டி இருக்கிறார். லாஸ்ட் பால். ஓ வைடு சென்று விட்டது. விக்கெட் கீப்பர் எடுத்து போடுகிறார். ஆறாவது பந்து. ஓ நோ ரன்னில் சென்று விட்டது. 4 ஓவர் முடிவில் 15 ரன்கள். அடுத்த ஓவரை வீச வருகிறார் பிரஜித் கிருஷ்ணா. சூப்பராக பந்தி வீச்சு கொண்டிருக்கிறார். வந்துட்டார். 2 ரெக்கால். வரார். வைடு போட்டிருக்கிறார். அடுத்த பந்தையும் வீச வேண்டிய ஆகிய கட்டாயம். 16 ரன்கள். எரிந்து கொண்டிருக்கிறார் கோபத்தில். அடுத்த பந்தை வீட்டு வருகிறார். ஓ எல்பிடபிள்யூ ஒன்றால் செய்கிறார். அடுத்த பந்து. ஓ பவுண்டரி சென்றிருக்கிறது. பிரதீப் ஒரு மிஸ்ஃபீல்டு. ஹைட்டோட முயன்றிருக்கா.
அடுத்த பஞ்சை வீச வருகிறார். 4th பால். என்னோட இங்கிலீஷ் தமிழ் தங்கிலீஷாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போடுறார். ஓ, வைடு போயிருக்கிறது. ரன் ரன் 20 ரன்கள். ஸ்ட்ரைக்கில் லோகநாதன் 5வது பால் போட வருகிறார். ஓ, பவுண்டரி சென்று இருக்கிறது. பிரஜித் எத்தனாவது பால்? லாஸ்ட் பாலை வீச வருகிறார். பாப்போம். ரன் எல்பியிலேயே வாங்கியிருக்கிறார். ரன் 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 24. ஆறாவது பந்து 6வது ஓவரை வீச வருகிறார். தஸ்வின் ஸ்ட்ரைக்கில் என்னுடைய அப்பா. ஓ, டவுட் ஆகியிருக்கிறார். அடுத்த ஓவர் மேட்சை சந்திப்போம். 24 ரன்கள். டிஸ்கஷன் நடந்து கொண்டிருக்கிறது. ரன்கள் இல்லையா என்கிறது. அது அவுட் இல்லை. 2 ரன்கள் என்று 2 டீம் அணிகளும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ரன் ரன் 26 ரன்கள். ஓ, இருக்கிறது. கேட்ச் அவுட் ஆகிவிட்டது. இல்லை கேட்ச் அவுட்டில் 1 டீப்பு. 4th பால் வீசி வருகிறார். ஓ, மிஸ் பண்ணியிருக்கிறார். லாஸ்ட் பால் ஆஃப் த இன்னிங்ஸ். ஓ, ஓவர் முடிந்து விட்டது. ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் பாலாமா பார்த்துக்கோங்க. ஒரு ரன்கள். இப்பொழுது ட்ரையல் பால் வந்து விட்டது. முதல் பாலே தூக்கி எடுத்து விட்டார். இவர் ஆப்போசிட் டீம் சபரி அங்கிள். எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் பிரஜித், அப்புறம் நாங்கள் தான் இந்த டீமை இருக்க போகிறோம். ட்ரையல்ஸ் பாலே எங்கேயும் தொலைச்சி விட்டார்கள். ஸோ நம்ம ஒரு கேமியோ அப்புறம் பார்க்கலாம். இப்பொழுது பால் கடத்தி விட்டு யார் முதல் பையனா அங்கிள் போட போகிறார். சபரி ஃபீல்டர். இதோ அங்கே ஒருத்தர் கடைசியில் வர பாருங்க, அவர் தான் அவங்களோட ஃபீல்டர். பிரஜி முதல் பாலே விட்டார். ஸோ இப்போ பாருங்கண்ணே, இப்பொழுது முதல் பால் நடக்க போகிறது. அங்கிள் போட போகிறார். பிரஜி ஸ்ட்ரைக். இப்பொழுது ட்ரையல் பால் வந்து விட்டது. முதல் பாலே தூக்கி எடுத்து விட்டார். இவர் ஆப்போசிட் டீம் சபரி அங்கிள். எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் பிரஜித், அப்புறம் நாங்கள் தான் இந்த டீமை இருக்க போகிறோம். ட்ரையல்ஸ் பாலே எங்கேயும் தொலைச்சி விட்டார்கள். ஸோ நம்ம ஒரு கேமியோ அப்புறம் பார்க்கலாம். இப்பொழுது பால் கடத்தி விட்டு யார் முதல் பையனா அங்கிள் போட போகிறார். சபரி ஃபீல்டர். இதோ அங்கே ஒருத்தர் கடைசியில் வர பாருங்க, அவர் தான் அவங்களோட ஃபீல்டர். பிரஜி முதல் பாலே விட்டார். ஸோ இப்போ பாருங்கண்ணே, இப்பொழுது முதல் பால் நடக்க போகிறது. அங்கிள் போட போகிறார். பிரஜி ஸ்ட்ரைக். ஃப்ரெண்ட்ஸ், பிரஜி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவாலே விட்டுட்டா அதை கேப்சர் கரெக்டாக பண்ண முடியல.
ஓகே, 3வது பந்து. அமன் ஒரு ரன் கூட அடிக்க மாட்டேங்கிறாரு. எங்கள் டீம் ஸ்கோரே 4 தான். வைடு அண்ணா வைண்ணா. ஓ ஆமாம், நேரம் பார்த்து அடிக்கலான்னு பார்க்குறாப்புல. ஆனால் டைம் பத்தாதுங்க. பஞ்ச்லேக் பேசும்போது கேட்சா பிடிக்கிறாங்க எங்கள் டீம். ஒன்று பாவம். பவுண்ட்ரி பல பேர் தடுத்து அங்கிள் கீழே விழுந்து பால் போருக்கு சென்று விட்டது. ஐயோ பாவம். சூப்பர், ஒரு 4 அடிச்சிருக்காரு. எங்கள் டீம் ஸ்கோரே 8 தான். எத்தனை அடிக்கணும்பா? இன்னும் 20 ரன் அடிக்கணும். நம்ம இன்னும் 20 ரன் அடிக்கணும். 2வது பால், 4th பால். அப்பா கேமராமேனுக்கு வரக்கூடாது. 5th பால். செம ஷாட். ஆனால் அங்கிள் பிடிச்சிட்டாரு. அங்கிள் 2 கேட்ச் விடுங்க. லாஸ்ட் பால். செம ஷாட், க்ளீன் பவுண்ட்ரிங்க. எப்போ போகிறார் அண்ணா? உங்கள் பேர் என்ன? 6 பேஸ் போட போகிறார். பேஸா? ஓ, எங்கள் ஆள் பேட்டை செக் பண்ணிக்கிறாரு. என்ன போகிறது 140 கிலோமீட்டர் போடுவார். அதெல்லாம் கவனிச்சு ஆடணும். முதல் பந்து. செம ஷாட். பட் ஆனால் அங்கிள் பிடிக்கிறார். அங்கிள் பிடிச்சிட்டே இருக்கிறாரு. எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. 2nd பால் அவுட் ஆக்கி விட்டார். இன்னும் நான் தான் செல்ல வேண்டும் பேட்டிங். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் போன பால் அவுட் ஆகிட்டேன். இப்போ தஸ்வின் அண்ணா இறங்கியிருக்காரு. தோனி, MS தோனி ஃப்ரெண்ட்ஸ் மக்களே. இப்போ பாருங்கள் சபரி நிற்கிறான், அங்கிள் நிற்கிறாரு. ஐயோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பவுலிங் எறிகிறாரு. இவரு தான் 6 பேஸ் ஆறுமுகம். நான் இங்கே பாருங்க, நம்ம பாருங்க பந்தை தொலைச்சி விட்டாரு. இப்போ பந்தை தேடணும். வாங்க போய் தேடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க அங்கிளோட வண்டி பல்சர். பாருங்க மக்களே, பால் கிடச்சிருச்சு. இப்போ பாருங்க எறியுவாங்க. இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம தோனியா ரெடியாக இருக்கிறாரு. கீப்பர் இன்னும் ரெஸ்ட்டில் இருக்கிறாரு. இந்த வந்துட்டாரு பாருங்க. 4 அடிச்சிட்டாரு. நம்ம MS தோனி 4 அடிச்சிட்டாரு. பாருங்க பால் வந்துக்கிட்டு இருக்கு. 6 பேஸ் பிடிக்க போகிறாரு. பிடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா சௌடேஸ்வரி கிரவுண்டு, சௌடேஸ்வரி காலேஜ் பக்கத்தில். ஐயோ ஸ்லீவ் ஷர்ட் அடிக்க ட்ரை பண்ணார். ஆனால் அது என்னமோ சொல்லுவாங்க, மறந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கிட்டே இருங்க. பிடிச்சிட்டாங்க. ஐயோ விட்டுட்டாங்க. லாஸ்ட் பால்னு சொல்லி போடுறாங்க. ஐயோ ட்ரை பண்ணாங்க அடிக்க, ஆனால் அடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க பவுலிங் நாட்டா பார்த்தீங்கன்னா 4 கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பால் அங்கே போயிடுச்சு. ஐயோ இப்போ பாருங்க, இப்போ ஓவர் செஞ்சனால யோகநாதன் வந்திருக்காங்க. இங்கே வராங்க பாருங்கள். பவுலிங் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள் கீப்பரு கொஞ்சம் பின்னாடி வந்துடலாம். ஐயோ விட மாட்டானா அவன் ஃப்ரெண்ட்ஸ். அவன் லைக் பண்ணிங்கன்னா அவன் விடுவான். இவர் விடவே மாட்டார் பந்தை.